பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தையை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? பிப்ரவரி 3க்கு பிறகு இது தொடங்குவதற்கான காரணம் என்ன? பிப்ரவரி முதல் வாரத்துல திமுக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாளான பிப்ரவரி 3க்கு பிறகு கூட்டணி கட்சிகளிடம் இந்த பேச்சுவார்த்தையை குறிப்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்ற திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணி கட்சிகளோடும் தனித்தனியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை குழுவை இன்னும் ஓரிரு நாட்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அறிவித்தவுடன் கூட்டணி கட்சிகளிடம் தனித்தனியாக பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பிப்ரவரி முதல் வாரத்துல இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியாக அழைத்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது என்ற முடிவை திமுக தலைமை எடுத்து திட்டமிட்டிருப்பதாகவும் அடுத்த கட்டமாக பிரச்சாரத்தையும் திமுக தீவிரமாக நடத்துவதற்கான திட்டமாக அதற்கு ஏதுவாக தொகுதி பங்கீட்டை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை குழுவை பிப்ரவரி முதல் வாரத்தில் அண்ணா நினைவு நாளுக்கு பிறகு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. தேவபுரி விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.